சார் வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் ஒரு அறிமுகப்படுத்திங்க சார். என் பேர் கருணாகரன், செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தாலுக்கா சூனாம்பேடு பக்கத்தில் மணப்பாகன்ற ஒரு வில்லேஜில் நம்ம இருக்கோம். நான் இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். விவசாய சார்பு தொழிலாக கோழி வளர்ப்பு ஈடுபட்டிருக்கோம். கோழி வளர்ப்பு, வான்கோழி, கோழியில் பார்த்திங்கன்னா வான்கோழி, கருங்கோழி, மணிவாத்து, பங்களாவாத்து, இந்த மாதிரி விவசாய சார்பு தொழில் செஞ்சுட்டு இருக்கோம். இதில் ஆச்சரியம் பண்ணுற குஞ்சு பறிப்பு நிலையம் எல்லாம் சொல்லுவோம். ஒரு 25 வருஷம் பண்ணுறேன். என்ன படிச்சிருக்கு சார் நீங்கள்? நான் வணிகவியல் பிகாம் படிச்சிருக்கேன். இல்லை, படித்த உடனே நான் ஸ்பிக் உர நிறுவனத்தில் ஒரு 53 ஏக்கர் ஃபார்ம் மேனேஜராக வேலை பார்த்தேன். அதில் தோட்டக்கலை பயிர்கள், காய்கறி, மூலிகை பயிர்கள் தான் சிறப்பாக செஞ்சோம். நாங்கள் மூலிகை பயிர்களில் கீழநெல்லி வருஷத்துக்கு ஒரு 30 டன் அந்த அளவுக்கு கீழநெல்லி பண்ணுவோம். மூலிகை விவசாயம் படிச்சுட்டு எனக்கு விவசாயம் ஆர்வம் இருந்ததுனால விவசாயத்துக்கு போயிட்டேன். ஸோ விவசாயத்தில் அந்த பண்ணையில் இருந்து பெற்ற அனுபவங்களை வச்சு சொந்தமாக தொழில் தொடங்கி அதை செஞ்சு அதில் மேம்பாடு அப்படி இதில் வந்துட்டோம். நம்ம விவசாயத்திலேயே தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு ஒரு சுதந்திரம் இருந்ததுனால. ஓகே, எங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்குங்க. 5 ஏக்கரில் கோழி மட்டும் தான் பண்ணுறீங்களா? இல்லை, கோழி இந்த இடம் வீட்டாண்ட ஒரு 75 சென்ட் இருக்குது, அதில் தான் கோழி பண்ணுறோம். அங்கேயும் கோழி பண்ணைகள் வச்சுருக்குறோம். இப்போ ஆள் பிரச்சனையினால அந்த பண்ணை கொஞ்சம் செயல்படாமல் இருக்குது. கோழி வளர்ப்புலாம் இல்லை, மற்றபடி மரப்பயிர்கள் இருக்குது. இப்போ மரப்பயிர்கள் கொய்யா ஒரு 2 ஏக்கர் போட்டிருக்கோம். தைவான் பிங்க்கு, L49 போட்டிருக்கோம். ஒரு 1/2 ஏக்கர் ஃபிஷ் பாண்ட் பண்ணை குட்டை வச்சுருக்கோம். மீதி 1/2 ஏக்கர் எங்கள் வீட்டுக்கு தேவையான விவசாயத்தை ரொம்ப அப்பா காலத்தில் எல்லா பரப்பிலும் விவசாயம் செஞ்சுட்டு இருந்தார். விவசாயத்தின் மேலே இருக்கிற அழுத்தத்தினால அந்த பரப்பளவை நாங்கள் குறைச்சிட்டோம். இப்போ ரொம்ப பெரும்பாலான விவசாயிகள் அதுதான் பண்ணுறாங்க. ஆள் பற்றாக்குறை ஆகிடுது. தான் மட்டும் செஞ்சாதான் விவசாயன்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதுனால மரப்பயிர்கள் நாங்கள் போயிட்டோம். மரப்பயிர்கள், மீன் வளர்ப்பு, இந்த மாதிரி விஷயங்களில் போயிட்டோம். அந்த விவசாயத்தை குறைச்சிட்டா கூட எங்களுக்கு சாப்பாடு வேணும், இல்லை நல்ல சாப்பாடு வேணும். அதுக்காக ஒரு 1/2 ஏக்கர் மட்டும் நாங்கள் நெல் இப்போ அந்த இதுக்கு வந்துட்டோம். எங்களுக்கு தேவையான உற்பத்தி பண்ணிட்டு மீதி இருந்தால் வெளியில் விற்கலாம் அப்படிங்கிற சூழல் தான் இப்போ நிலவுது. பெரும்பாலும் தெரிஞ்சவங்ககிட்ட அதுதான் பண்ணுறாங்க. இப்போ ரொம்ப பேர் அப்படி பண்ண முடியாதவங்களே இருக்கிறாங்க. நாங்கள் அப்படி தான் செய்கிறோம். குஞ்சுகள் நாமளே பேரண்ட் வச்சு உற்பத்தி பண்ணுறோம் சார். இல்லை, ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க? எத்தனை கோழியில் ஆரம்பிச்சிங்க? ஆரம்பத்தில் நான் ஒரு 56 PRS நந்தனம், அப்போ நந்தனத்தில் இருந்தது கோழி ஆராய்ச்சி நிலையம். இப்போ மாதவரம் போயிட்டுது. அங்கே பிரபாகரன் சார் ஒருத்தர், அவர் ப்ரொஃபஸராக இருக்கும்போது நம்ம அங்கே வாங்கினோம். அது 50 கோழி வாங்கினோம். 2000 ஆரம்பித்து 2017 வரைக்கும் நான் அந்த ஃபார்ம் 2017 சில காரணங்களால் க்ளோஸ் பண்ணது, பர்சனல் ரீசன். அது வரைக்குமே நான் அந்த பேரண்ட்டை வச்சுட்டு இருந்தேன். அந்த பேரண்ட் ஃபீமேல் அப்படியே வச்சுட்டு மேலே மட்டும் வேறு இடத்துலேருந்து மாற்றி அது பேரண்ட்டை விடாமல் வச்சுருந்தேன். நான் ஏன்னா என் பண்ணையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பேரண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். 1000 கோழி இருந்துச்சுன்னா 1000 கோழியில் ஒரு 150 கோழி 200 கோழி தான் செலக்ட் பண்ணுறது பேரண்ட்டுக்காக. அது கோழியோட அந்த உடல் அமைப்பு இருக்குல்ல, மார்பு பகுதி, கால் பகுதி, அந்த வளர்த்திறன், அந்த நோய் எதிர்ப்பு சக்தி எதிர்த்து வளர்க்குற அந்த திறன் சில கோழிகளுக்கு மட்டும்தான் இருக்கும். ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த இப்போ ஒரு மாறு எலும்பு இப்படி கூறாக இருந்ததுனாலே அதில் சதைப்பிடிப்பு இருக்காது. அதை பேரண்டாக போடுறதுனா அதுலேருந்து ஒரு குஞ்சுகளும் அதே கண்டிஷனில் வரும். அதை பார்ப்போம். அதோட கால் அமைப்பு பார்ப்போம். கால் அமைப்பு இப்போ எப்படி இருக்குது, கால் அமைப்பு இருந்ததுன்னா மேட்டிங் கரெக்டாக இருக்கும். கால் அமைப்பை பார்ப்போம். அதோட பெட்டை கோழியோட அந்த பொதுவாக உடல் அமைப்பு தான். உடல் அமைப்பு சரியாக இருந்து அந்த காலகட்டத்தில் முதல்ல வளர்கிற கோழிகள் ஒரு 1000 கோழி போடும்போது ஒரு 10 கோழி 100 கோழி நிற்குதுன்னா ஒரு 10 கோழி தனியாக தெரியும். அதனுடைய அந்த என்ன சொன்னோம், அகத்தின் அழகு முகத்தை அதை பார்த்து எடுத்துக்க வேண்டியதுதான். நமக்கு பெருசாக டெக்னாலஜியாக சொல்ல தெரியல, பட் அதனுடைய தோற்றத்திலே கண்டுபிடிச்சி எடுப்போம். அந்த மாதிரி எடுத்து தான் நான் பேரண்ட் மெயின்டைன் பண்ணுறது. அப்படி தான் பண்ணுறோம் நாங்கள். அதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் பண்ணீங்க? எப்படி இவ்வளோ கோழி ஆச்சு? கோழி ஆச்சுன்னா நம்ம பெரும்பாலும் வேலையை அக்கறையாக செய்கிறது தான். பண்ணையை சுத்தமாக வச்சுக்கிறது, அதுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் அக்கறையாக செய்கிறது. முதல் தொழிலாளியாக நம்ம இருக்கிறது, எல்லாத்துலேயும் நம்மளே முன்ன நின்று கண்காணிக்கிறது, அதில் எழுந்துடக்கூடாதுன்னு கண்காணிக்கிறது. ரெண்டாவது, ஒரு இழப்பு வந்துட்டா அது ஏன் வந்ததுன்னு கண்டுபிடிச்சி அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான முயற்சி செய்கிறது. தீவனங்களில்
எப்படி தான் கொடுத்தா சரி வரும், எப்படி மாற்றலாம் அப்படின்றது. அது பொதுவாக கால்நடை வளர்ப்பில் 70% தீவனத்தில் போய்டும் இல்லைங்களா. அந்த 70% தீவனத்தை வந்து நம்ம எந்தெந்த முறையில் கொடுத்தா நம்மளுக்கு சரியாக வரும் அப்படின்னு அப்படி யோசித்து பண்ணுறது. நோய் எதிர்ப்பு நோய் வரும்னு காத்திருக்காம அதுக்கான வேலைகளை கொஞ்சம் பிஃபோர் இப்போ கிளைமேட் சேஞ்சில் அது எடுத்த உடனே அதில் பெரிய நம்ம இதுவாக பண்ணிட முடியாது சார். கொஞ்சம் கொஞ்சமாக இழப்புகளை சந்திச்சு இப்போ நம்ம கிளைமேட் சேஞ்சில் நோய் வருதுன்னு காமனாக நமக்கு இப்போ தெரிய வருது, அப்போ தெரியல. நம்ம சில விஷயங்களை வந்து கோழிகள் இறப்பெல்லாம் வந்து சேல் பண்ணும்போது எப்பப்பெல்லாம் நோய் தாக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி சரி இப்போ கிளைமேட் சேஞ்ச் அதுக்கு என்னென்னலாம் தீர்வு பல தீர்வுகளை வச்சு பண்ணி இந்த தீர்வு பெஸ்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி இப்போ அம்மை நோய் வருதுன்னு வச்சுங்களேன், அம்மை நோய் வெய்ய நாளுக்கு முன்னாடியே நம்ம பண்ணைகளில் வேப்பிலை கட்டுவோம். நோய் வருது, கிளைமேட் சேஞ்ச் வருது, கொஞ்சம் இப்போ வந்து மழை நாள் வருது, வெயில்லேருந்து மழைக்கு மாறுதுன்னா கொஞ்சம் பிஃபோராக அதுக்கான ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறது, அந்த மாதிரி கொடுக்குறது கொஞ்சம் இயற்கையாகவும் அதை நிர்வாகம் பண்ணுவோம். அதனால தான். இல்லை சார், இப்போ தனியாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் முதல்ல ஆள் வச்சுட்டு இருந்தேன், அப்போல்லாம் நிறைய கோழிகள் இருந்தது. ஆக்சுவலி மெயினாக கோழிகள் 2000 கோழி இருந்தால் கூட ஆள் பார்த்துடலாம் சார், பிரச்சனை இல்லை. ஆக்சுவலிலாம் பண்ணும்போது தான் முட்டைகள் சேகரிக்கிறது, அதில் வந்து கொஞ்சம் செட்டிங் போடுறது, ப்ரூடிங் போடுறது, அதுக்கு வேக்சினேஷன் போடுறது, அப்போ தான் ஆள் வச்சுக்கிறது. நம்ம இப்போ நான் தான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கிறேன். தீவனம் சார், தீவனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆரம்ப கால தீவனம்னா இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அது வந்து இந்த கம்பெனிகள்லேருந்து வர தீவனம் தான் போட வேண்டியிருக்கு. அது ஸ்டார்டர் ஃபீடுன்றது சிக்ஸு. ஏன்னா இப்போ நம்ம இப்போ யாருமே கோழி வந்து முட்டை வச்சு பொரிக்கிற காலம் போயிடுச்சு இல்லைங்களா. அது மிஷின்லேருந்து வருது. அம்மா இல்லாத புல்லை நாம் தான் பார்த்தாகணும். அம்மா இல்லாத புல்லைன்னா ரொம்ப அலட்சியமாக விட்டுற முடியாது. அது குழந்தையா இருக்கும்போது அதுக்கு இனிஷியல் அவங்க அம்மா கொடுக்குற கேரை நம்ம எப்படி கொடுக்க முடியும். அதுக்கான சின்ன சின்ன தீவனங்கள் அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது சரி வராது. அதனால அந்த மாதிரி பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம கிடைக்கிற கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி கிடைக்கிற ரா மெட்டீரியல் வச்சு கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணி இங்கே சின்ன மிஷின் இருக்குது நம்மக்கிட்ட. தீவனம்னா ஒன்றும் இல்லை சார், 60% தானியம் இருக்கணும். அது கம்பாக இருக்கலாம், சோளமாக இருக்கலாம், மக்காசோளமாக இருக்கலாம், கோதுமையாக இருக்கலாம், வெள்ளை சோளமாக இருக்கலாம். ஏதோ கிடைக்கிற தானியங்கள் வந்து ஒரு 60% இருக்கணும். ஒரு 15% அளவுக்கு புண்ணாக்கு, ஒரு 15% தவிடு, 12லேருந்து 15% தவிடு. இந்த ஒரு மீன் தூள் இருந்தால் ஒரு 4 கிலோ, அப்படி மினரல் ஒரு 100 கிலோலாம் இவ்வளோ ப்ரிப்ரேஷன். இதில் முன்ன பின்ன இருந்தாலும் ஒன்றும் ஆகிடாது. இதில் முன்ன பின்ன இருந்து கொஞ்சம் தவிடு அதிகமாக இருக்குது, கொஞ்சம் அரிசி அதிகமாக இருக்குது, கொஞ்சம் தானியம் கம்மியாக இருக்குது, அதனாலலாம் ஒன்றும் பெருசாக பிரச்சனை வந்துடாது. ரஃபா நம்ம எப்படி அதை நான் எப்படி உங்களுக்கு சொல்கிறது, இப்போ நம்ம ஒரு 60 ரூபா கொடுத்து அரிசி வாங்கி சாப்பிட்றோன்னு வச்சுங்களா. ஒரு 60 ரூபா கொடுத்து அரிசி வாங்கி சாப்பிட்றோம். நம்ம ஓரளவு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இப்போ நார்த்துலேருந்து வராங்கல்ல இந்திக்காரங்க, அது வந்து ரேஷன் அரிசி 10 ரூபா அரிசி, அது 10 ரூபா ரேஷன் அரிசி அவங்க இங்கே ஃப்ரீயாக கிடைக்கிறத இப்போ பெரும்பாலும் பார்த்தா இந்திக்காரங்க சாப்பிட்றாங்க. அவங்களும் வேலை செஞ்சுட்டு தானே இருக்கிறாங்க. அந்த உணவு வந்து நீங்கள் அந்த ஆரம்ப கட்டத்தில் தான் உணவில் ரொம்ப அக்கறை எடுத்து பார்க்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கான உயிர் வாழ ஆசை தானே எல்லாருக்குமே. அதுக்கு உயிர் வாழணும்னு ஆசை இருக்குது, எதையாவது சாப்பிடணும், அவ்வளோதான். இப்போ நம்ம ரொம்ப இதாக பண்ண முடியாது. நான் கூட ஒரு டைமில் ப்ரூடிங் பற்றி நான் ட்ரைனிங் போயிருந்தேன். ட்ரைனிங் போயிடறப்போ அங்கே சாரு கிளாஸில் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு குஞ்சுக்கு 2 வாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம இது என்னதான் இது ஒரு ஆரம்ப காலத்தில் நடந்த தவறு தான். எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால் தப்பு இல்லை. நான் ஒரு 50 குஞ்சு எடுத்துன்னு வந்து இத்தினோண்டு இடத்துல போட்டு ஒரு 100 வாட்ஸை ஒரு குஞ்சுக்கு 2 வாட்ஸ் 100 வாட்ஸ் பல்பு போட்டேன். பொசிஞ்சிச்சு 30 குஞ்சு அங்கே. அது சில குஞ்சுகள்லாம் ரொம்ப அப்படியே தண்ணி கூட குடிக்க முடியாமல், என்னடா இது. அப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அனுபவத்தில் என்ன கற்றுக்கிட்டோம்னா, அந்த வாட்ஸுன்றதும் தேரி 50 ஒரு குஞ்சுக்கு 2 வாட்ஸுன்றது தேரி. அது அமைக்கக்கூடிய தூரம் இருக்குது, நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அந்த குஞ்சு லைட்டை தொங்க விடுறீங்கன்னு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கால சூழல் இருக்குது, வெயில் காலம் பனிக்காலம் அந்த மாதிரி சூழல் இருக்குது. இந்த 2 வாட்ஸுங்கிறது எந்த காலத்தில் போடணும், எந்த உயரத்தில் போடணும், எந்த அளவுள்ள ப்ரூடிங்க்கு போடணும், இது எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து அனுபவத்தில் தான் தெரிஞ்சுக்கிறோம்.
அதுக்கப்புறம் நான் ஒரு ஆர்டிக்கல் எழுத சூழ்நிலை வந்து ஒரு பத்திரிகையில் எழுதின ஆர்டிக்கல் என்ன எழுத சொல்லியிருந்தாங்க, விவசாய உலகம்னு நினைக்கிறேன் அந்த பத்திரிக்கை எழுத சொன்னாங்க. அதில் நான் ப்ரூடிங் பற்றி எழுதும்போது என்ன சொன்னேன்னா, ஒரு குஞ்சு ஒரு உயிரினம் உயிர் வாழும் சூழல் தான் ப்ரூடிங்னு எழுதியிருந்தேன். அதாவது நீங்கள் வந்து ஒரு லைட்டை அமைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த அது வந்து ஒரு சௌகரியமான சூழ்நிலையில் இறை எடுத்து தண்ணி எடுத்து நடந்ததுன்னா அதுதான் ப்ரூடிங்கோட வெப்பநிலை. அது 2 வாட்ஸாக இருக்கலாம், 3 வாட்ஸாக இருக்கலாம், 1 வாட்ஸாக இருக்கலாம். அது என்னன்னா அந்த உயிர் வாழும் சூழல் தான், அந்த குஞ்சு வந்து உயிர் வாழும் சூழல் தான் ப்ரூடிங்னு. அது கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவம் எடுக்கும்போது தான் தெரியும். அது இது வந்து டக்குன்னு நம்ம வந்து நீங்கள் இறங்கி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அதில் ஆர்வமாக நின்று இதெல்லாம் தவிர்க்கணும். சரி, இதில் தப்பு நடந்து போச்சுன்னா இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த மாதிரி தான் கற்றுக்க முடியும். அதில் எல்லா தொழிலையும் அது உண்டு, இதுலேயும் அது இருக்குது. நிவர்த்தி இப்போ கம்பல்சரி சொட்டு மருந்து போடுற சூழல் தான் சார் இருக்கு. இது நம்ம என்னதான் நம்ம இயற்கையாவது சொன்னா கூட இன்னைக்கு நம்ம காத்தையோ தண்ணியோ நம்ம வாழ நினைக்கிற ஆசை வேற, ஆனால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற சூழல் வேற. இன்னைக்கு வந்து கம்பல்சரி ஃபர்ஸ்ட் வீக் வந்து F1 அப்படிங்கிற ஒரு சொட்டு மருந்து போடுறோம். அதுக்கப்புறம் ஐபிடி போடுறோம், 1 மாதத்தில் லசோட்டா போடுறோம். ஸோ இந்த ஒரு 3 சொட்டு மருந்து உங்களால் தவிர்க்க முடியாது. தவிர்த்திங்கன்னா பின்னாடி பிரச்சனை வரும். முடிஞ்ச வரைக்கும் நோய் வர்றதுக்கு முன்னாடி தவிர்க்கிறது நல்லது. ரெண்டாவது, அதுக்கப்புறம் ஒரு கோழிகளுக்கு குறிப்பிட்ட இடைவெளி கொடுக்கறது, தீவனங்களில் சரியான மேலாண்மை பார்க்கறது, சூழல் மாறுகிற சூழலை கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிவென்ஷன் ஆன்டிபயோட்டிக் ஏதோ கொடுக்கறது, அது பண்ண வேண்டியது. இப்போ ஒரு கோழிக்கு நீங்கள் வளர்த்துட்டு வரீங்களா? இப்போ இதில் இந்த ஷெட் அமைக்க எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? எவ்வளோ கோழிக்கு இந்த ஷெட்டு சரியான ஷெட்டு இது, அதை பற்றி சொல்ல முடியாது? ஷெட் காஸ்ட் சார் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதுல்ல, அதை பொறுத்து தான் நம்ம ஷெட் காஸ்ட் வந்து. நம்ம பிரச்சனை என்னன்னா டிட்டோவாக பண்ணுறது, எதையுமே வந்து டிட்டோ பேரண்ட்டுன்னு வச்சுங்க ஒரு சின்ன சின்ன பாக்ஸ்குள்ளே போட்டு பண்ணுறது. நீங்கள் ஷெட்டு வந்து மரத்து மேலே கூட வளர்த்துறாங்க, மேயம். அதுக்கு முன்னாடி நம்ம ஷெட்டுன்றது என்னென்ன சார், ஒரு 10 கோழி இருக்கும், சின்னதாக ஒரு பானையை வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே ஒரு சின்ன டோர் போட்டு அப்படி மூடிப்பாங்க, ஒரு சின்ன கூண்டு மாதிரி மண்ணாலேயே கட்டி அதை வச்சுருப்பாங்க. இது பெரிய ஷெட்டுன்றது வந்து அது தங்கிறதுக்கான ஒரு இடம். ஆனால் அந்த இடம் வந்து உங்களுடைய வலுவுக்கு ஏற்றதா இருக்கணும், உங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்றதா இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு அதிக செலவு பண்ணது. ஏன்னா இப்போ நம்ம இது நான் பண்ண காலகட்டத்தில் என்கிட்ட வான்கோழியை தேடி வந்து வாங்கி நிறைய ஃபைனான்ஸ் இருந்தது. நான் அந்த டைமில் இந்த ஷெட்டை பண்ண நோக்கம் வந்து சரிப்பா இருக்கிறது தான் இருக்குது, மெயின் ரோடில் இருக்கும், கொஞ்சம் நல்லா பண்ணுவோம். இன் ஃபியூச்சர் ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் தொழில் மாற்றம் ஏதாவது வந்தால் கூட இந்த ஷெட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 மாடி கட்டினா கூட ஒன்றும் ஆகுது. அந்தளவுக்கு பில்லர் போட்டு பண்ணியிருக்கிறோம். நம்ம இது 1.25 அடி பெல்ட் பீம் போட்டு 12 mm ராடு போட்டு பெரிய பில்லராக பண்ணியிருக்கோம். ஷெட்டு வந்து இப்படியே நீங்கள் தலை ஓட்டினா கூட ஒன்றும் ஆகுது, அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அதனால கோழி பண்ணைக்கு இவ்வளோ பெரிய ஷெட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தேவையில்லை. எனக்கு சிம்பிளாக இருந்தால் போதும். அது நீங்கள் அப்படி நினச்சிங்க, கோழி வந்து பாதுகாப்பாக இருக்கணும். இப்போ சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக எங்கள் நண்பர் ஒருத்தர் அது மாதிரி தான் சிம்பிளாக இருக்கணும்னு பிளாஸ்டிக் வலையை வாங்கி கட்டிட்டு விட்டாருங்க. மட்டை நல்லா 100 கோழி நல்லா வளர்ந்து விற்க போகிற சமயத்தில் ஒரு 4 நாய் அந்த வலையை பிச்சுட்டு உள்ளே போயிட்டு கிட்டத்தட்ட 40 கோழி பக்கம் 4-5 நாயின்னா பார்த்துங்க அது எப்படி கடிச்சு போட்டிருக்கோம். அது சாப்பிட்ருந்தா கூட பரவாயில்ல. ஸோ அந்த இது மனசில் வச்சுக்கணும், கீரி பிள்ளைய மனசில் வச்சுக்கணும், நாய்கள் தொந்தரவை மனசில் வச்சுக்கணும். ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே 2 காலில் சில விலங்குகள் இருக்குல்ல, மனிதர்கள், அவங்கள மனசில் வச்சுக்கணும். ஏன்னா அவங்களும் வந்து டேமேஜ் பண்ணாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும். அது அந்த மாதிரி தான் ஷெட் இருக்கணும். அது இந்த செலவில் இருக்கணுன்றது முக்கியம் இல்லை. நான் ஒரு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பனை மரத்தை ஊனிட்டு சுற்றி கல்லை நட்டு ஸ்ட்ராங்காக ஷெட்டு போட்டவங்களாம் இருக்கிறாங்க. சிம்பிளாக இருந்தால் போதும். விற்பனை வந்து கோழி குஞ்சாவும் பண்ணுறதுக்கான இது இல்லை. கோழி குஞ்சா தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த மிஷின்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் நான். இப்போ வந்து கோழியாக வித்துடலாம், கோழியாக விற்றுட்டு ஒரு இன்டகிரேட்டடாக போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். ஏன்னா நமக்கு அதான் சார், இப்போ இந்த கோழி வளர்ப்பு எனக்கு சரியில்லைன்றதுக்காக எல்லாருக்கும் சரியில்லைன்னு அர்த்தம் இல்லை. எனக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த 5 ஏக்கர் நிலத்தை நான் எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு பார்க்குறேன். டோட்டலாக இப்போ நான் இந்த பண்ணையை மட்டும் பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அதுக்கு வந்து இந்த கோழி வளர்ப்பு மட்டும் செஞ்சால் பத்தாது. இன்னும் கொஞ்சம் வாத்து பின்னாடி பேரண்ட் போட்டிருக்கேன், மணி வாத்து, வான்கோழி வச்சுருக்கிறேன்.
ஸோ இதெல்லாம் அந்த பக்கத்துக்கு கொண்டு போகணும்னா எப்படி அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். விற்பனை வந்து சார் எல்லா ஒரு பொருளெல்லாம் விற்கக்கூடாது சார். அது என்ன நம்மக்கிட்ட நான் என்னோட பாலிசி என்னன்னா, நீங்கள் கேவலமாக நீங்கள் உற்பத்தி பண்ணணும், கொஞ்சம் நீங்கள் உற்பத்தி பண்ணணும். எல்லாரையும் இன்னொருத்தர் எதிர்பார்த்து உங்கள் தொழில் பண்ணிங்கன்னா அந்த தொழில் செட் ஆகாது. இப்படி விற்கிறேன், இப்படி பண்ணுறேன், நான் கோழியை தான் விற்கிறேன், சிக்ஸாக மட்டும் விற்கிறேன், அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்குள்ளேயே நீங்கள் போகக்கூடாது. எல்லாமுமா இப்போ ஒரு தொழில் ஆரம்பிச்சுன்னா நீங்கள் ஒரு நாள் குஞ்சா வைக்கணும், ஒரு மாதம் குஞ்சா வைக்கணும், கோழியாக வைக்கணும், முட்டையாக வைக்கணும், எதுக்கெல்லாம் விற்பனை வாய்ப்பு இருக்குதோ அப்படி விற்றா தான் அது வந்து சரியாக பண்ணும். சரியாக போடும். இது எனக்கு இப்போ ஆச்சரி மட்டும் ஒரு டைமில் நான் ஆச்சரி மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தேன். ஆச்சரி பண்ணிவிட்டு அந்த இது பண்ணி விற்றுருவேன். அது ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த பேரண்ட்டை விற்றுட்டு மறுபடியும் நான் ஒரு சிக்ஸ் போட்டு அதுலேருந்து பேரண்ட் எடுத்துகிட்டு பேரண்ட்டையும் விற்றுருவேன். அது கொஞ்சம் நல்ல லாபகரமான ஒரு தொழிலாக தான் இருந்தது. இப்போ நமக்கு விரிவாக்கம் இருக்குது. பட் இன்னைக்கு சூழ்நிலையில் சிக்ஸும் வந்து வேறு மாதிரியான இதில் போயிட்டுருக்குது. ஏன்னா அறிவியல் வளர சார் நாட்டுக்கோழினா இப்போ நாட்டுக்கோழியில் 1-2 வரதில்லை சார். 3 மாதம் சினிமா படம் மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நாட்டுக்கோழினா நாட்டுக்கோழி பிராய்லர் அப்படி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சொனாலின்றாங்க, கிரிராஜான்றாங்க, அப்புறம் நாட்டிங்கிறாங்க, மைசூர் நாட்டிங்கிறாங்க, அப்புறம் அது பேரெல்லாம் வைக்க மறந்துட்டு இப்போ நம்பரில் வந்துட்டாங்க. 305, 345, 225 அந்த மாதிரி கோழி தொழில் ஆயிடுச்சு. அதனால சிக்ஸ் என்ன மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இதில் போனால் அதிக முட்டை போடுமா, இதில் போனால் அதிக கறி வருமா, இதில் போனால் லாபம் சம்பாதிச்சிட முடியுமா. இப்போ நோக்கம் என்னன்னா, கம்பெனிகள்லாம் சிக்ஸ் விற்று அதில் வந்து லாபம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட பெனிஃபிட் சொல்கிறாங்க. 360 நாள் தான் சார், இவன் 280 முட்டை போடுன்றானே, 220 முட்டை போடும், 280 முட்டை போடும், இந்த கோழி வாங்குங்க, அந்த கோழி வாங்குங்க அப்படின்ற மாதிரி இதில் ஒரு பெரிய இது நடக்குது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சரி நம்ம விவசாயம் பண்ணுறோம், விவசாயம் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட ஹெல்த்து, நம்மளோட லைஃப் அதை பார்த்துட்டு நம்ம இதில் போய் காம்படிட் பண்ண வேண்டாம். நம்ம அப்படியே நம்ம லைஃபோட இது இருந்தால் போதும், வாழ்வியல் ஆதாரத்தோடு இது இருந்தால் போதுன்ற மாதிரி இப்போ யோசிக்கிறோம். அவ்வளோதான். நிறைய விஷயம் எங்ககிட்ட பகிர்ந்தீங்க. ஓகே, கோழி எப்படி பண்ணால் லாபம் எடுக்கலாம், என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்து விவசாயிகள் சந்திக்கிறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. பசுமை சார் வாழ்த்துக்கள். நன்றி.